தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம். அனைவருக்கும் வணக்கம். நமது மனித நாடி யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம கருத்தரங்கத்தில் அடுத்து பேச வருகை தந்திருக்காங்க நம்ம ஜோதிட நண்பர் வினோத்குமார் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடை சேர்ந்தவர், மகம் ஜோதிட பீடம் நிறுவனர். இவர் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாழ்வில் வெற்றியை தீர்மானிப்பது அப்போதைய திசாநாதர்களே. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு திசை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த திசாநாதர் எப்படி சூழ்நிலையில் இருக்கார், பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா, நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா காரணம் உங்கள் ஜாதகத்தில் ஊருக்குள்ளே யாரோ ஒரு ஜோசியர் சாதாரண ஒருத்தர் ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் வந்து எப்பா உனக்கு சூரியன் உச்சமப்பா, செவ்வாய் ஆட்சியப்பா, உனக்கு நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்குமப்பா, நிலபலமெல்லாம் இருக்குமப்பாம்பா. ஆனால் பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட திசை தான் இப்போ நடந்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போன மாதிரி இருப்பீங்க. அவங்க சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்காரு. வாங்க சார், உங்களோட கருத்துக்களை சிறப்பாக கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதற்கடவுளான கணபதியை வணங்கிட்டு, எனது தாய் தந்தரை வணங்கிட்டு, அதாவது நவகிரகங்கள் 9 பேர் இருக்காங்களே அவங்களும் வணங்கிக்கிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகுவே கேதுவே நமக. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இறைவனுக்கு எனது நன்றியை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பிரபஞ்சத்துக்கு நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சொல்லுவாங்களே ஒரு விஷயம், நம்ம சும்மா இருந்தாலும் யாரோ ஒரு ரூபத்தில் வந்துட்டு இந்த விஷயத்தை நான் பேசணுங்கிறது இறைவனாகப்பட்டவர் நம்ம நண்பர் வந்து சரவணனால் வந்து இந்த விஷயம் இப்போ இன்றைக்கி அரங்கேறுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து சூழ்நிலையினால் வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு மெயின் காரணம் அவருக்காக, நண்பருக்காக. என்னங்க, ஏன்னா அவரோட என்ன சொல்கிறதுனா, ஒரு மனசு வேணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மனசு வந்து ஈஸியாக வராதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதர் வந்து நம்மளோட உயர்வாகட்டும் தாழ்வு காலத்திலே ஆகட்டும் நம்ம கூட பயணிக்கிறவரை வந்து மறக்காமல் ஒருத்தரை நினச்சி பார்க்குறதா வந்து ஒரு சிறந்த மனிதர். சரிங்களா? அந்த மனசு தான் வந்து நம்மளை வந்து நல்லா என்ன சொல்கிறது, எந்த லெவலுக்கு வந்தாலும் நம்மளை மேலும் 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 வந்து வளர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எத்தனையோ பெர்சன்ட்டை வந்து நம்ம பழகியிருந்தாலும் கூட, இவர் என்னோடய நண்பர் வந்து சரவணன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பாஸ்ட் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இப்போயும் இருக்கார். ஸோ ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அந்த குணங்கள், அதான் அந்த அடிபட்டு வந்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னங்கிறது தெரியும். அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையின் ஒரு பேராற்றல் வந்து அவருக்கு இயற்கையில் இருக்குது. ஏன்னா நான் அவரை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2016-17 காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அவரை அப்போ இருந்து நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட எண்ணங்களாகட்டும் ஒரு விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸாக இருப்பார். எது எப்படி இருந்தாலும் யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவர் போவார். இந்த இடத்துல வந்து நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து கண்கூட நான் அவரை பார்த்துருக்கேன். சரிங்களா? அதை வந்து நான் சொல்லணும் இல்லையா? நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவரை பற்றின விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லும்போது தான் அதோட விஷயங்கள் என்னங்கிறது தெரிய வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இருந்துமே அவரை நான் பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஒரு சில இடங்களுக்கு நானும் அவர் ஒன்றா கிளாஸ் போயிருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயங்களை நேராகவே எடுத்துக்க மாட்டாருங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி டைப் தான். ஒரு விஷயம் வந்து நமக்கு ஓப்பனாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த 100% வந்து நம்ம பிலீவ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு பர்சனலாக நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தவறுகள் இருக்குது, என்ன தவறுக்கு என்னத்தை செஞ்சால் அந்த பிரச்சனை தீருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எந்த குருவாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு வழி தான் காட்டுவார்னு ஒழிஞ்சு உங்களை வந்து கை கூட்டிகிட்டு போக மாட்டாருங்க. சரிங்களா? கொடுக்குற விஷயங்கள் நல்லதா கெட்டதா அதை நம்ம இப்போ எடுத்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அது இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் அப்படி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பரிகாரங்கள் வந்து சரியாக இருக்குமா, இந்த பரிகாரங்கள் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளோட இறை சக்தி மூலிமா தான் நம்மளோட உள் மனசும் வந்து நமக்கு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஜாதகமே பார்க்குறனா கூட எல்லா பரிகாரமும் எல்லாத்துக்கும் வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ சுக்கிரனுக்கு மகாலட்சுமியை வழிபாடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா?
இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் அவர் மனைவியே மதிக்க மாட்டாருங்க. மனைவியை மதிக்காதவர் கொண்டு போயிட்டு நீங்கள் சுக்கிரனுக்கு மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கன்னா அங்கே போனால் ஒரு இன்னும் 2 அடி தான் சேர்த்து விழுவுங்க. ஏங்க மனைவி மணிக்கு தெரிஞ்சால் தான் முதல் சுக்கிரனே வேலை செய்வார். அவருக்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பார், மனைவியை மதிக்க மாட்டார், கெட்ட வார்த்தையில் பேசுவார், பிடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் போய் மகாலட்சுமியை போய் கும்பிட்டோம்னா நல்லது பண்ணிடுவாங்களா? இன்னும் 2 சேர்த்து தான் போடுவாங்க. அப்போ அவர் தப்பு எங்கே பண்ணுறாரு? அப்போ மனைவி மதிக்கலைன்னா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் வந்து அவருக்கு உச்சமாக இருந்தாலும் கூட அவர் கெட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவரை ஃபஸ்ட்டு நம்ம திருத்தணும். அப்போ அவரை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம லக்னாதிபதியை வந்து அவர் சுபத்துவமாக இருக்காரா இல்லை பாவம்? ஏன்னா லக்னாதிபதி தானே ஒருத்தரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுங்க. அவர் சுபமாக இருக்காரா இல்லை பாவமாக இருக்காரா, குரு பார்வையில் இருக்காரா, சுக்கிரன் பார்வையில் இருக்காரா, இல்லை சனி பார்வையில் இருக்காரா, செவ்வாய் பார்வையில் இருக்காரா நம்ம பார்க்கணும். மேலோட்டமாக வந்து லக்னத்தில் வந்து 5ல் இருக்காருங்க, 9ல் இருக்காருன்னு போனால் ஏதாவது ஒரு பாவகரகம் வந்து பார்க்கும். அவரோட புத்தியை மணிக்கு போயிடும். அந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும், மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணணும், மற்ற இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் மனைவிகிட்ட எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம தெளிவாக இருக்கணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து பெண் தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்களோட 7வது பாவம் வந்து எங்கே ஆக்டிவேட் ஆகும்? ஒரு லக்னத்துக்கு 7ஆம் பாவம் தான் வந்து அவனை இயக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஏன் வந்து நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்குறாங்க? ஏன்னா மனைவிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதாவது ரொம்ப மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து மனைவி தான். சரிங்களா? அப்போ உங்களை வந்து நேர் 7ஆம் பாவம் தானே இயக்குதுங்க. அப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து 7ஆம் பாவம் வந்து பரிகாரம் சொல்கிறோம்னா அப்போ ஒரு லக்னத்தில் உள்ள பிரச்சனையை திருத்தக்கூடாது மனைவி தான், பிரச்சனையை சேர்த்தி கொடுக்கறது மனைவி தான். சரிங்களா? அப்போ அந்த 7ஆம் பாவங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து லக்ன பாவமாக இருக்கலாம், இல்லை தனபாவமாக இருக்கலாம், இல்லை தைரிய வெறிய ஸ்தானமாக இருக்கலாம், இல்லை 4ஆம் பாவம் சுகஸ்தானமாக இருக்கலாம். இது எல்லாமே இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் டாபிக்குள்ளார வந்துடுறேன். ஜென்ரலாக பேசியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஒரு சுக்கரனோட காரகத்துவத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மனைவி பற்றி நான் ஒரு டாபிக் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து வந்து எனக்கு கொடுத்துற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் வெற்றியை தீர்மானிப்பது அப்போதைய தசாநாதர்களே. சரிங்க, சரி நம்ம பிறந்துட்டோம். சரிங்க, என்ன பிறந்துட்டோம், எப்படி நம்ம தசாபுத்தி எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிறக்கிற நட்சத்திரம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வினி மகம் மூலம் கேதுங்க. சரிங்களா? இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 9 அதாவது 27 நட்சத்திரத்தை வந்து நம்ம 9ஆக டிவைட் பண்ணிவிட்டு 9 கிரகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து சந்திரன், அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சந்திர தசை வருதுங்க. சரி, இப்போ இந்த சந்திர தசை வந்து 10 வருஷம்னா ஃபுல்லாக அந்த சந்திர தசை வந்துடுதா? அப்படி கிடையாது. பாதங்கள் 4 பாதங்கள் இருக்குது. அப்போ ஒரு பாதங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது பீரியடை வந்து பிரிச்சுட்டு மீதி உள்ள பாதங்கள் தான் வச்சு தான் நம்ம இது பண்ணோம். அப்போ 4ஆம் பாதத்தில் பிறக்காரன்னா 2 வருஷம் சந்திர தசை வரும். மீறினா போனால் 2 வருஷம் ஒரு 3 மாதம் வருங்க. அப்போ இது வந்து அக்யூரேட்டாக நம்ம பார்க்க முடியுமா? அது பண்ண முடியாது. அப்போ சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய தசை என்ன? அது ஃபுல்லாக வரக்கூடியது என்ன? செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் வந்து அந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? அப்போ இவரோட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து எந்த ஆதிபத்தியத்துக்கு வராரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ செவ்வாய் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடகலக்கணமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். கடகலக்கணமாக இருக்கிறார் அப்படின்னா 5 குடையவன் 10 குடையவன் செவ்வாயை வராரு. சரிங்க, இப்போ 5 குடையவன் 10 குடையவன் செவ்வாயை வராரு. செவ்வாய் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீச்சமாக இருக்கலாம், இல்லை உச்சமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 6, 8 12 மறைஞ்சிருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்துக்கு 5 குடையவன் 10 குடையவன். அப்போ அந்த ஜாதகத்துக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். அவர் வந்து பலவீனமாக இருந்தாலும் பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் அந்த யோகத்தை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாருங்க. ஒரு சிலருக்கு நீச்சமானாலும் கூட அந்த செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. அது எப்போ கொடுப்பாருன்னா ஒரு காலம் தாழ்த்தி கொடுப்பாரு. ஏன்னா யோகத்தை எந்த கிரகம் பண்ணாமல் போகாது. ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம 1, 5, 9 பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ கேந்திரம் எப்போ வேலை செய்யும்? மனைவி வந்ததுக்கப்புறம் கேந்திரம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சொல்லுவோம் 10ல் இருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கேந்திரத்துக்கு உண்டான வேலை நடக்கும்போது தானே அது நடக்குங்க. உங்களுக்கு 1, 5, 9னா நம்ம பிறக்கிறோம், அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கிறாங்க, சொத்து பத்து இருக்குது, எல்லாமே 1, 5, 9 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சராகவே சொத்து பத்து எல்லாமே இருக்குங்க. இப்போ கேந்திரம் வளர்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் யோகம். இப்போ லக்னாதிபதி 7ல் போய் உட்காராருன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் யோகம். ஏன் வந்து சொல்கிறோம்? அப்போ அவருக்கு அப்போ தான் இந்த யோகத்துக்குண்டான காலங்கள் ஸ்டார்ட். 1, 5, 9 கூடையவன் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8 12 போய் உட்காந்துருப்பார். அப்போ அப்பா இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்பா இருந்தாருன்னா அதாவது அவர் இருக்கிறாருன்னா பணம் கொடுக்க மாட்டார், குடும்பத்தை கண்டுக்க மாட்டார். நல்லவராக இருக்கிறாருன்னா அவர் வந்து மேற்கொண்டு சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா அப்பா அம்மா அதாவது அவங்களோட அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்காம இருப்பார். இதுதான் கணக்குங்க. அதே குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக உட்காந்துருந்தாலும் பிள்ளைங்களை தாங்கன்னு தாங்குவார். ஆனால் 6 கூட வேலையும் நடக்கும். பிள்ளைங்களை தாங்கன்னா அவர் கடன் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆரம்பம் அந்த இடத்துல வருது இல்லைங்களா? அப்போது அந்த குருவானவர் வந்து எப்படி இருக்கிறாரு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுக்கிரன் புதன் அப்போ வந்து பொருளடியில் வரவங்க வந்து நல்லது பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கடகலக்கணத்துக்கு 7 கூடையவன் சனி தானே வர்றாரு அந்த இடத்துலைங்க. அப்போ சனி வந்து கெட்டு, அப்போ மனைவி ஸ்தானமே அப்போ சனி பேஸ் பண்ணி தான் வருது. அப்போ எப்படி கெட்டு போயிரு? அப்போ அருளடியும் பொருளடியும் ஒன்றிணைவு தான் வாழ்க்கை. சரிங்களா? அவர் தான் நல்லது பண்ணுவார், இவர் தான் நல்லது பண்ணுவாருன்னு கிடையாது. அப்போ அந்த பொருளணியில் வரவங்க வந்து மனைவி ஜாதகத்தில் யோக கிரகமாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்.
இப்போ நம்மளுக்கு விதி என்ன, வரக்கூடிய வர என்ன, இதுதான் முக்கியங்க. அப்போ விதியை பேஸ் பண்ணி தான் வர நமக்கு. அப்போ விதிக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை வழிபாடுகளை நம்மளோட ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னாவே நமக்கு வரக்கூடியது எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து அசப்ட் பண்ணிக்கணும். நம்ம பண்ணுற தப்பு வந்து எதுவானாலும் இருக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் நடந்துக்கிற விஷயமாகட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது பண்ணுறது நமக்கு சரி தவறுங்கிற விஷயம் தெரியும். அதை வந்து நம்ம திருத்திக்கலாம். ஏன்னா அதாவது தெரியாமல் பண்ணுறது வந்து பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சே பண்ணுறது தான் தப்பு. அந்த இடத்துல தான் கிரகங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தெரியாமல் பண்ணுற வரைக்கும் எதுவும் பண்ணுறது கிடையாதுங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண அந்த விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் அந்த கிரகம் வந்து நம்ம நினைக்கிற மனுஷன் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கிறான், எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனுஷன் வந்து நம்ம யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் மேலே இருக்கிற பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் யாரையும் விட்டு வைக்க மாட்டாருங்க. அவர் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குண்டான அதுக்கு தான் கர்மான்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து கர்மா சொல்கிறோம்? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு மரம் வச்சு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம்னா அது நாளைக்கு வந்து என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு பழம் கொடுக்குது. அப்போ நீங்கள் நல்லது பண்ணும்போது நல்லது நடக்குது. இதே அந்த மரத்தை வெட்டினீங்கன்னா என்ன ஆகுங்க, நாளைக்கு அந்த மரத்துக்குள்ள அந்த நிழல் இல்லாமல் நீ வந்து ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவங்கிற ஒரு தத்துவம் வந்து இது இருக்குது. இப்போ நிறைய பேர் மரத்தை வெட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சிஜன் வந்து இல்லாமல் இப்போ மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ மரத்தை வெட்டினவங்க மரத்தை அழிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வச்சுட்டு சுற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் காரணம் அதுதான். அப்போ எந்த கர்மாவும் நம்மளை வாழவும் வைக்கும் வீழவும் வைக்கும். ஸோ அப்போ மனுஷனோட கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி நடந்தாலும் கூட திசை எப்படிப்பட்ட திசையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட 6-8 படங்களில் உட்காந்துக்கிறாங்க திசை நடத்தினாலும் சரி, இவன் வந்து ஒழுக்கமாக இருந்து அந்த திசைக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணால் கண்டிப்பாக மீண்டு வரும். அது எதனால் வரும்னா இறையருள்னால மீண்டு வரலாம் கண்டிப்பாக, சரிங்களா. இப்போது மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. ஒரு ரெமெடி பண்ணுறோம்னா மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தான தர்மங்கள் பண்ண மூலியமாக கூட நமக்கு அந்த ரெமடிஸ் ஆக்டிவேட். எதை பண்ணாலும் மனசு சுத்தமாக இருந்தால் தாங்க எதுவுமே பழிக்கும் இல்லைங்களா. இப்போது நம்ம நல்லதை நினைக்கும் போது நல்லதே நடக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட வந்து ஒரு பேராற்றல், சரிங்களா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ கெட்டது ஒரு விஷயங்களை பண்ணும்போது அந்த கெட்டது வந்து திருப்பி அவங்கள தான் போய் தாக்கும். இதுதான் கணக்குங்க. ஸோ அப்போ நம்மளோட மனசாட்சி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து நம்ம இறையருள் வந்து என்ன இருக்கும் அந்த தெய்வத்தோட ஆற்றல் நம்ம பெற்றோம்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தில் எப்பேற்பட்ட அவயோக ஜாதகமாக இருந்தாலும் கூட அவங்க லைஃப்லேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு உண்டான காலங்கள் பிடிக்கும். இன்னொன்று, இப்போ ஒரு திசை வந்து அவயோக திசையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கூட அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய விதி கர்மா நல்லா இருந்தால் தான் அந்த திசை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திசையிலேயே வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். என்னங்க இப்போ நம்மளும் இருக்க நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு போங்க, உங்களுக்கு அடுத்த திசை வந்து நல்லது பண்ணதா கெட்டது பண்ணதான்னு அவன் நேரம் நல்லா இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கோயிலுக்கு போகணுங்கிற விஷயத்தை அவங்க சொல்லணும்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும். நீ அந்த கர்மாவை கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் அதுக்கு உண்டான பாடத்தை நீ தான் புகட்டிக்கணும். இதுதான் விஷயங்க. இப்போது ஒன்று நம்மளுக்கு வழிகாட்டணும், அது வந்து யோகம். நம்மளே அனுபவிச்சு கற்றுக்கிறதுங்க என்ன, நம்ம செய்த அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முன்ஜென்மத்தில் பண்ண பாவங்களுக்கு உண்டான கர்மாக்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த அனுபவிக்கிற காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு தசை நம்ம எடுத்துக்கிறோம்னா இந்த 16 வருஷம் இருக்குதுன்னா இப்போ வந்து 2 ஆதிபத்தியம் வேலை செய்யுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடகலக்கணத்து எக்ஸாம்பிளாக சொன்னனால 6ஆம் பாவம் வேலை செய்யும் போது இந்த 6 கூடைய வேலையை தான் குரு பண்ணுவார், சரிங்களா. இப்போ அந்த 6 கூடைய வேலையை பண்ணும்போது அந்த குருவோட கர்மால நமக்கு என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ நம்மளோட கர்மம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சொத்து விஷயங்களை ஏமாத்திருக்கோமா, இல்லை பிள்ளைங்களை வந்து பெற்றுட்டு அதாவது பிள்ளைங்களை பெற்றுக்குவாங்க, பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெளிச்சு விட்டுருவாங்க இல்லையா, எங்கேயாவது கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுருவாங்க, இல்லைனா பொண்டாட்டி பிள்ளைங்களை அனதையை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கர்மாவை நம்ம பூர்வ புண்ணியத்தில் யாராவது ஒரு முன்னோர்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தா தான் அந்த குரு வந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. வேற என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்களில், இப்போ பணத்தை ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்துறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடுவாங்க, சீட்டு போட்டு வந்து பணத்தை கொடுக்காம வந்து ஊரோட்டு ஓடி போயிடுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த குரு தசையில் என்ன பண்ணுவாங்க, கடை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. தங்கம் வந்து கையில் ஒரு பொட்டு வச்சிருக்க முடியாது, கையில் ஒரு பொட்டு தங்கம் வச்சுருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து திருப்பி அதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுங்க. அப்போ இந்த குரு என்னென்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸில் முடக்குவார். இப்போ 6ஆம் பாவம் வேலை செய்யும்போது ஃபினான்ஸ் போனால் கூட சமாளிச்சுக்கலாம். அப்படி இல்லை அவங்க ஃபினான்ஸில் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உடம்புல கை வச்சுருவாருங்க. ஹெல்த் இஷ்யூஸில் என்ன நோயினே தெரியாது, ஆனால் மருந்து திம்பாங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோயே சரியாகாது, அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு, எவனாவது ஒருத்தன் சண்டை, இந்த பக்கத்து கடைக்காரன் பக்கத்து காட்டுக்காரன் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, இது எல்லாமே இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் அவன் இவன் வந்து சும்மா போனால் கூட அவன் வந்து கூப்பிட்டு அடிப்பான். இதுதான் கணக்குங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக குரு பண்ணுவார் அந்த 6ஆம் பாவ ஆக்டிவேட்டில் இருக்கும்போது. இதில் எக்ஸப்ஷனுங்கிறது என்ன, ஒருவேளை அந்த குரு 1-5-9 உட்காந்துருக்காரு, இல்லை சுப ஆதித்யம் பெற்றிருக்காரு, இல்லை நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு, இல்லை நல்ல சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸப்ஷன் இருக்குமான்னு ஒழிஞ்சு இந்த பிரச்சனை இல்லாமல் குருதசை யாருமே கிராஸ் பண்ணிட முடியாது.
எப்பேற்பட்ட யோகா இடத்துல இருந்தாலும் அந்த 6ஆம் பாவங்கிறது கண்டிப்பாக செயல்படுங்க. அது செயல்படாமல் போகவே போகாது. அடுத்தது சரிங்க, இப்போ அந்த 6ஆம் பாவத்தை சொல்லிட்டீங்க, அடுத்தது ஒரு 9ஆம் பாவம் ஒன்று இருக்குது இல்லையா, அது வேலை செய்யுமா செய்யாதானா? கண்டிப்பாக செய்யும். ஏன்னா குரு தசைங்கிறது ஒரு 16 வருஷம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 வருஷங்க. 8 வருஷம் வந்து ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவம் வேலை செய்யும். அடுத்த ஒரு 8 வருஷம் தான் 9ஆம் பாவம் வேலை செய்யும். உங்களுக்கு இந்த 6ஆம் பாவத்திலே குருவுக்கு உண்டான பரிகாரங்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா 9ஆம் பாவத்தில் நீங்கள் உட்காந்து வீட்டில் தூங்கினா கூட உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குரு தசை 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வீட்டிலேயே படுத்து தூங்கினா கூட உங்கள் மனைவி மூலிமா தனம் வீட்டுக்கு வரும். உங்கள் மாமனார் வந்து திடீர்னு ஒரு 50 பவுன் போடுவார். திடீர்னு வந்து உங்கள் சொத்து வந்து முன்னோர்களோட சொத்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்த குரு கொடுப்பார். ஏன்னா குருவோட வேலை என்னங்க? தனம். அடுத்து வந்து வித்தை. குருங்கிறது வித்தையை கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு வித்தை தெரியணும்னா குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக்க முடியுங்க. சரிங்களா? வித்தைங்கிறது எல்லா இடத்துலையும் உண்மையான வித்தையை யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட குருக்கிட்ட போனாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த விஷயத்தையும் யாருமே சொல்ல மாட்டாங்க. தொட்டு தான் காட்டுவாங்க. இதை தான் பண்ணணும்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுய அறிவுங்கிறது புத்தி, அதுதான் குருங்க. அதுக்கு தான் வந்து குரு வந்து எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட புத்தி. ஏன்னா மூளை செயல்படுறது குரு மூலியமாக. நம்ம புதனை சொல்லுவோம், புதனங்கிறது அடுத்ததுங்க. புதனங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வேலை பண்ணணும். புதனோட வேலை என்னென்னா புத்திசாலித்தனமாக இருக்கும், சுயநலமாக இருக்கும். நிறைய பேர் வந்து புதன் வந்து நான் நல்லது சொல்லணும் கெட்டது சொல்லணுங்க. நம்ம ஒரு கிரகத்தோட பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. புதன் என்ன பண்ணுவார்னா பிரில்லியண்ட்டாக இருப்பார், அதே சமயத்தில் வந்து சுயநலமாக இருப்பார். சுயநலம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொடுக்குறதா புதனோட வேலை. ஆனால் குரு என்ன பண்ணுவார்னா இருக்கிறத அப்படியே கொடுத்துருவார். அதுக்கு தான் தேவகுருன்னு குருவை சொல்கிறாங்க. சரிங்களா? புதன் வந்து என்னென்னா குருவோட பிள்ளையை நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் கூட அந்த புதன் வந்து குருவோட வித்தை டைரெக்டாக கிடைக்காது. அந்த புதன் என்ன பண்ணும்? போராடி அங்கே உளுந்து இங்கே உளுந்து அவர் காலில் உளுந்து இவர் காலில் உளுந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி தனக்குள்ளே வச்சுக்கிட்ட கிரகம் தான் புதன். அப்போ வந்து புதனுக்கு, அதாவது குருவுக்கு இணையான சக்தி புதனுக்கு இருந்தாலும் கூட புதன் வந்து ஒவ்வொன்றையும் படிப்படியாக பட்டு, அதாவது ஒவ்வொன்றையும் பட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டனால தான் அந்த புதன் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறது. அதை வர சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அவர் நிறைய பேர் ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை மறைச்சி வைப்பார், குரு வந்து ஓப்பனாக சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார்னா இது ஓப்பனாக சொல்லும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதுனால அந்த புதன் என்ன பண்ணுறாரு? சுயநலமாக இருக்கிறாரு. ஆனால் ஏன்னா நம்ம புதனை வந்து நம்ம அசுப கிரகம்னு சொல்கிறது இல்லையே, சுபகிரகம் தான் நம்ம சொல்கிறோம். தனத்துக்கு நம்ம புதனை சொல்கிறோம், கடனுக்கு புதனை சொல்கிறோம். அப்போது புதன் வந்து எங்கே இப்போ நரம்புக்கும் புதனை தான் சொல்கிறோம். அப்போ ஒரு இடத்துல வந்து புதன் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலத்தினால ஒரு விஷயங்கள் வந்து இவர் நமக்கு பண்ண இதை நமக்கு கொடுக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறது. ஒரு வந்து எப்படின்னா நான் இதை பண்ண நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு பேச்சுவார்த்தை. சாமிகிட்ட போய் நம்ம வேண்டுதல் வைப்போம் பார்த்தீங்களா, எனக்கு இதை பண்ணினீன்னா நான் உனக்கு அடுத்த மாதம் நான் பொங்கல் வச்சு இது பண்ணுறேன். நம்ம டீலிங் தெய்வத்திட்ட பேசுகிற மாதிரி இந்த புதன் வந்து கராராக பேசுவார். நீ எனக்கு கொடுக்கல நான் வரமாட்டேன். ஆனால் குரு என்ன பண்ணுவார்? நான் உன்னைய சரணடைகிறேன், நான் உன்னைய நம்புகிறேன், நீ எனக்கு கொடுக்குறையோ கொடுக்கலையோ என் கடமையை நான் செய்கிறேன், அது எப்போ கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்குங்கிறது வேலை தான் குரு. ஸோ அப்போ அந்த குரு என்ன பண்ணுவார்னா உடனே எதையுமே கொடுக்க மாட்டார். அந்த குரு வந்து என்னைக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி அவர் வந்து நீங்கள் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நினச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு யோகங்கிறது குரு கொடுக்குற மாதிரி ஒரு யோகத்தை யாரும் கொடுக்க மாட்டார். அந்த குருவோட வேலையை சனி திசையில் பண்ணுவார். இப்போ அந்த குரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, 6லையும் பண்ண முடியல, 9லையும் பண்ண முடியல. ஆனால் நீ நல்ல சுபகாரியங்கள் நீ பண்ணிட்டு வந்துட்டுருக்க, அதுக்குண்டான பலனை வந்து சனி திசையில் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சனி வந்து கர்மாக்காரகன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ணின நல்லதுக்கும் கெட்டதையும் கணக்கு பார்த்து அனலைஸ் பண்ணி பாவ கணக்குக்கு புண்ணிய கணக்கை கழிச்சிட்டு புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும்போது சனி எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குருவோட வேலையை சனி பண்ணுவார். அதுக்கு தான் இப்போ ஒரு சிலர் பயப்படுவாங்க, ஐயோ குரு தசை எப்படி இருக்குது, சனி தசை எப்படி இருக்குன்னா, குரு தசையில் இவர் ஒழுக்கமாக இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்ல விஷயங்களை பண்ணி புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு வந்திருந்தார்னா கண்டிப்பாக இவர் சும்மா இருந்தாலும் கூட சனி திசையில் இவருக்கு மரியாதையாகட்டும் புகழாகட்டும் செல்வத்தையாகட்டும் அந்த சனி கொடுக்கறது நிலச்சி நிற்கும். சரிங்களா? ஏன்னா அதை சனி வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு எதையும் கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் சனி கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த சொத்தாகட்டும் பேராகட்டும் புகழாகட்டும் அது நிலச்சி நிற்கும். அதுதான் சனியோட வேலை. அப்போ ஏன் நான் வந்து சனியை வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க சனிங்கிறது பார்த்தீங்கன்னா கெட்ட கிரகம். எல்லாருமே ஒரு கோயிலில் போய் நிற்கி கும்பிட்றதுக்கு நேராக நின்று கும்பிட்றது கூட பயப்படுவாங்க. உங்கள் மனசில் அழுக்கு இல்லைன்னா அந்த கிரகம் உங்களை என்னங்க பண்ணும்? அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? 9 பேர் 9 கடவுள் தான். நீங்கள் சனி வந்து கெட்டது பண்ணுவாருன்னு கிடையாது, குருவும் கெட்டது பண்ணுவார். சுக்கிரன் வந்து நல்லது பண்ணுவார்னு சொல்கிறீங்க, ஆனால் சுக்கிரன் கெடுக்கிற மாதிரி யாரும் கெடுக்க மாட்டாருங்க. சனி கூட ஒரு அடி தான் அடிப்பார், சுக்கிரன் அடித்தான்னு எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணுறதே சுக்கிரன் தான். ஏன்னா ஆசையை போகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட ஆசையை நிறைவேற்றுகிறது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எதுக்கு வேணாலும் போகலாங்கிறத ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அப்போ நம்ம எந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? சுக்கிரன் தசை நடக்கும்போதோ சுக்கிரன் புத்தி நடக்கும்போதோ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? இது நிறைய பேத்துக்கு தெரியாது என்னங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கிர தசை சூப்பராக இருக்கும்பா
அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு காலை வச்சாங்கன்னா கீழே சறுக்கிறதே சுக்கிரன் தான். நிறைய நீங்கள் வந்து இதை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறீங்க, இது நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்லா உச்சமாகி உட்காந்துருக்காரு. ஆனால் உச்சமாக இருந்தாவே நம்ம யோசனை பண்ணணுங்க. ஒரு கிரகம் உச்சமாக இருக்குதுன்னா எதனால் உச்சமாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகத்தோட என்ன கிரகம் சேர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கிரகத்தை வந்து எந்த கிரகம் பார்க்குதுங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த இடத்துல ராகு கேது சேர்ந்துருந்தாலும் கூட ராகு வந்து சுபத்துவமாக இருக்காரா இல்லை அசுபத்துவமாக இருக்காரா? ஏன்னா ராகு என்ன பண்ணுவாருங்க, பூஸ்ட் பண்ணி விடுவார். இப்போது சுக்கிரன் இருக்காருன்னா அந்த சுக்கிரனை வந்து பல மடங்காக பெருக்கி விடுற வேலை தான் ராகு. இப்போ ராகு எந்த கிரகத்தோட சேர்றாரு அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய கிரகம் தான் ராகு. அப்போ அந்த இடத்துல ராகு வந்து சுபத்துவமாகறாரா அசுபத்துவமாகறாரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, அந்த வீட்டு அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் ராகு என்ன இப்போ ஒரு அந்த வீட்டோட அதிபதி என்ன செய்வாரோ அதைத்தான் ராகு பண்ணுவார். இப்போ அந்த ராகு வந்து சுபகிரகங்கள் ஏதோ பார்த்து, இல்லை லக்னாதிபதி பார்த்து, இல்லை பூர்வ புண்ணியாதிபதி பார்த்து, இல்லை பாக்கியாதிபதி பார்த்துருந்தாருன்னா அந்த ராகு வந்து என்ன பண்ணுவார்னா சுபத்துவமாக வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ வந்து அந்த சுக்கிரனை வந்து கெடுக்க மாட்டேன். என்னையா சுக்கிரன் கூட ராகு சேர்ந்துருக்குது, என்ன நிறையா கனெக்ஷன் இருக்க மாட்டேருக்கு அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க என்னங்க. ஆனால் ராகு சுபத்துவமாக இருக்காராங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த வார்த்தையை கேட்கணும். ஆனால் மோஸ்ட்லி சுக்கிரனோட ராகு சேரும்போது என்னன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப், அதாவது அஃபையருங்கிறத வந்திருக்கும். இல்லை சுபத்துவமாக இருந்தார்னா லவ் ஃபெயிலியருங்கிற விஷயம் நடந்திருக்கும். இவர் உண்மையாக இருந்திருப்பார், எந்த தப்புகளும் பண்ணாமல் இருந்திருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மேரேஜுங்கிறது அவருக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுவே ராகு வந்து அசுபமாக இருக்கிறாரு அப்படின்னா, முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா அவரோட ஃபேமிலி லைஃப் உள்ள கரண்ட் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருப்பார்னு ஒழிஞ்சு அவர் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. என்ன சொல்கிறதுங்க, இப்போ சொல்கிறமே ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அப்பாட ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க. என்னடா வீட்டில் நுழைஞ்சாவே சண்டை, தூக்கம் இல்லை, பிள்ளைங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஒருத்தன் வந்து தண்ணி போட்டு போய் படுக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் உள்ள ஆளுங்க தான் மாட்டுவாங்க. இதுவே வந்து சுக்கிரன் கேதுவோட சேர்ந்தா ஐயோ ஒன்றுமே கிடையாதுங்க, அவன் வாழ்க்கையே முடியும், ஏன்னா சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசையை சுருக்கக்கூடியவர், சுக்கிரனை கெடுக்கக்கூடியவர் கிடையாது. சுக்கிரன் தன்மையை வந்து அந்த தப்பை வந்து திருத்தி மேற்கொண்டு அந்த சுக்கிரனோட காரத்துவத்தோட வேல்யூ என்ன, இப்போ மனைவினா என்ன, சுக்கிரன்னா என்ன, பணம்னா என்ன, இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்தில் அதுக்காக ஏங்கி அந்த தப்பைகள் வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் கேது, சுக்கிரனோட கேது. இப்போ சுக்கிரனோட கேது சேர்ந்தா ஒன்றுமே அவனுக்கு கல்யாணமே ஆகாதுப்போ, லவ் பண்ணால் லவ் ஃபெயிலியர் தான் ஆகும்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையும், லவ் ஃபெயிலியர் ஆகாமலாம் இருக்காதுங்க. ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் சேருதுன்னா அதுக்குண்டான தாக்கங்கள் கொடுத்தாலும் கூட அவன் லைஃப் வந்து மேரேஜ் பண்ணி கெடுறது வேற. மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி படிப்பனையோட திரும்புறது எப்படி இருக்குங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி பிள்ளைங்கன்னு ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டா அது பெரிய பாவங்க. ஏன்னா நம்மளை நம்பி வந்த பொண்ணை நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட வாரிசையும் கொடுத்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை வெட்டி விடணும்னா அது மகா பாவங்க. அந்த பாவம் வந்து அதான் சொல்கிறமே, சுக்கிரன் கர்மா, கஷ்டப்படுறாங்க, காசுக்காக கஷ்டப்படுறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, சுகர் டயபெட்டிஸ்ன்னு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ முன் ஜென்மத்தில் பெண் சாபத்தை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த பெண் சாபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டுங்க. நம்ம சின்ன விஷயமா சொல்கிற ஒரு பொண்ணை ஏமாத்துறதுங்கிறது, அந்த முன்னாடி கூட ஒருத்தங்க மோனிசான்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க, ஒரு பெண்ணை ஏமாத்துறங்கிறது வந்து அது வந்து ஃபேண்டசிக் பண்ணுறதுங்கிறது வேறு, ஆனால் தெரியாமல் பண்ணுறதுங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொண்ணும் ஒரு வேளை அவங்களும் அந்த ஆப்ஷனில் இருந்து ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது எந்த பாதிப்புமே கொடுக்காதுங்க. ஒரு பொண்ணை பிளான் பண்ணி இந்த பொண்ணை இவனோட வலையில் விழ வச்சு அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணை இவன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி அந்த பொண்ணை நிர்மூலமாக விட்டுட்டு போனான்னா அந்த பாவங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா பெண் சாபங்கிறது பொல்லாததுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்ரேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தெரியாமல் பண்ணுறது வேறு, தெரிஞ்சு பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட ஜென்ரேஷனில் வர குழந்தைங்களுக்கு இந்த தோஷங்கள் வந்து வராது. ஏன்னா பெண் சாபங்கிறது குலதெய்வத்தை வந்து கட்டிடுங்க. ஏன்னா குலதெய்வமே செயல்படாது. எல்லா தெய்வங்களும் வந்து பெண் சாபத்துக்கு கட்டுப்படுங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு அந்த பெண் சாபங்கிற ஒரு விஷயம் இருந்துருச்சுன்னா அவனால் மீண்டே வர முடியாதுங்க. நல்ல தசை நடக்கிற வரைக்கும் ஆல்ரெடி பேங்க்கில் போட்ட டெபாசிட்டில் என்ன இருக்குதோ அந்த புண்ணியத்தை அவன் அனுபவிக்கலாம். அதே ஒரு பாதகாதிபதி தசை வந்துருச்சு, இல்லை 8ஆம் அதிபதி தசை வந்துருச்சுன்னா அவமானப்பட்டே தீரணும். இதுதான் விதிங்க. அப்போ அந்த கர்மா வந்து உங்களை காப்பாற்ற முடியாமல் ஏன் நிற்கிது? உங்களோட குலதெய்வத்துக்கு உண்டான 5வது கிரகம் வந்து அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான அதிபதி வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் கூட அந்த பெண் சாபங்கிறது இவனை வந்து அந்த வழியை காட்ட விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு இந்த கர்மா தீரணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போக விடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் எல்லா கிரகமும் உச்சமாகுது, எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னா அந்த உச்சமான கிரகம் எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு கெடுக்கவும் செய்யும். நம்ம உச்சத்தை நீச்சத்தை வச்சு நம்ம எந்த இடத்துலையுமே கணக்கு போட்டக்கூடாது. சரிங்களா? நம்மளோட கர்மா என்ன, அந்த கர்மாவுக்கு உண்டான பலன்கள் வந்து நற்பலனா இல்லை தீய பலனா கொடுக்கக்கூடியது அந்த கிரகம். இதில் நம்ம உச்சமாயிருச்சு, அதுவாகிடுச்சு, இதுவாகிடுச்சு நம்ம கவலையப்பட தேவையில்லை. மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ யூடியூப்பில் எல்லாருமே பார்க்குறீங்க, இப்போ ஒரு ஜாதகம்னா என்ன ஏதுங்கிற எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாம் இனிஷியிலிருந்து சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா எல்லாத்துக்குமே பேசிக் தெரியும் ஜாதக கட்டம்னா என்னங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரியுது. கர்ணம்னா என்னன்னு கேட்குறீங்க, திதி என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு யோகி என்னன்னு கேட்குறீங்க, நாம யோகம்னா என்னன்னு கேட்குறீங்க, திதி இந்த திதியில் பிறந்த என்னன்னு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பேசிக்கான விஷயத்தெல்லாம் தொடலை. இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லக்னாதிபதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் ஒரு கர்மாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் லக்னாதிபதி முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கும் லக்னாதிபதி முக்கியம். அதே போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லக்னாதிபதி இருந்தால் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கண்டத்திலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னம் முக்கியம். நான் வந்து என்ன முக்கியம்னு சொல்லிடுறேன், அதுக்குண்டான தீர்வுகள் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம். சரிங்க, இப்போ லக்னம் எனக்கு கெட்டு போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் லக்னமே 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாலும் கூட 5ஆம் அதிபதி வந்து நல்ல நிலையில் உட்காந்துட்டார் அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் வந்து செஞ்ச புண்ணிய காரியம்னு ஒன்று இருக்குங்க. அந்த புண்ணிய காரியம் என்ன பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் ரெகுலராக போட்டிருப்பாங்க, ஆடை தானங்கள் வஸ்திர தானங்கள் பண்ணியிருப்பாங்க, திருமணங்கள் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா அது புண்ணிய கர்மாவாக இருக்கும். அது வந்து அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்க. சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு முக்கால்வாசி பிரச்சனை வர்றதுக்கே காசு தான். சரிங்களா? காசுனால தான் பிரச்சனையே இருக்குது. காசு இருந்துட்டால் பிரச்சனையை எல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஆயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருந்ததுன்னா நோயை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு காசுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது காசில் கை வச்சுருவார். சரிங்களா? அடுத்தது உங்கள் புத்தியில் கை வச்சுருவார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5ஆம் பாவ பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட புத்தியை முடக்கிடுவார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட புண்ணிய கர்மா வந்து பாவ கர்மா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு வந்து அமைய மாட்டார். என்னங்க, நீங்களும் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் கூட அந்த குறிப்பிட்ட திசா காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு ஒழிஞ்சு அந்த திசைக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் தேடவே முடியாது. சின்னதாக ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு தீபம் போட்டால் அது வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு விதியாக இருக்கும். ஆனால் அந்த விநாயகர் கோயில் நீங்கள் கண்ணுமுடையே இருக்கும். உங்கள் தெருவில் இருந்து ரெண்டாவது தெருவில் தான் ஒரு அரசமர விநாயகரோ இல்லை வேம்பு விநாயகரோ இருப்பாருங்க. அந்த விநாயகருக்கு போட்டிங்கன்னா உங்கள் சாபம் தீரணுங்கிறது ஒரு விதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுற்றி அந்த இடத்த வருவீங்க, அந்த விநாயகரை போய் நீங்கள் கும்பிட மாட்டீங்க. அதுக்கு அந்த கர்மா வந்து அந்த கும்பிட்றதுக்கு உண்டான எண்ணத்தையும் கொடுக்காது, அந்த கர்மா வந்து உங்களை அனுபவிக்காது. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களையிற மாதிரி நீங்கள் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இது எப்போ வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியாதிபதினு ஒருத்தர் இருப்பார் 9. சரிங்களா? அவர் தான் உங்களோட பாக்கியத்தை கொடுக்குறவர், லக்க கொடுக்குறவர். அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கோச்சாரத்தில் குருவாக வராரு இல்லையா, அவர் ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணி இந்த 9ஆம் பாவத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த 5ஆம் பாவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். மேபி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சித்தர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பார்க்கலாம், இல்லை சாமியார் மாதிரி போகிறாங்க இல்லையா, திருவண்ணாமலையில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களாம் கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பாருப்பா இந்த இடத்துக்கு நீ போ, இந்த சாமியை போய் கும்பிடுன்னு சொல்லி ஏதோ தெய்வம் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுதான் குரு. அப்போ அந்த 9ஆம் பாவங்கிறது என்ன, வழிகாட்டுறவர் தானே. அது பாக்கியமாக இருக்கலாம், இது எது வேணாலும் இருக்கலாம். அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த கோயிலுக்கு நீ போன்னு சொல்லுவோம். அப்படி அங்கே இருக்கிற ஏதாவது அந்த கிரிவலம் போகிற வகையிலே இந்த விநாயகரை போய் கும்பிட்டு பார்ப்பான்னு சொல்லுவார். அந்த விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவரோட கர்மா வந்து நிவர்த்தி ஆகும். இது எப்போ நிவர்த்தி ஆகும்? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் நிவர்த்தி ஆகும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மளோட லக்னம் எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். லக்னம் தெளிவாக இருந்துட்டாவே மோஸ்ட்லி எந்த தப்புக்கும் போக மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லிடும் முன்னாடியே, இந்த இடத்துக்கு போனால் இது நடக்காது. நம்ம மனசை வந்து ஒரு பக்குவப்படுத்திடும், புத்தி வந்து தெளிவாக இருக்கும். ஒருத்தன் தப்பாக வழிகாட்டினா கூட எப்பா நீ இப்படி போய் அப்படி போவாங்க, தப்பாக தான் சொல்லுவாங்க. நமக்கு அந்த இடத்துல புத்தி என்ன சொல்லி, இவன் சொல்கிறது தப்பாக இருக்குது, இவன் நல்லவன் கிடையாது, இன்னொருத்தனை போய் கேளு அப்படின்னு சொல்கிறது உங்கள் புத்தி. அதுதான் லக்னாதிபதிங்க. அந்த லக்னாதிபதி என்ன பண்ண, இவனை நம்பாத, இன்னொருத்தனை போய் கேளு. அவன் போய் கேட்கும்போது என்னம்பா, இல்லைங்க இப்படி போனாவே நீங்கள் இந்த ரூட்டுக்கு பக்கமாக போயிடலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா உங்களோட லக்னம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை காப்பாற்றி விட்ருங்க. என்னங்க, சரிங்க, இப்போ லக்னம் வந்து நல்லா இருந்தால் ஓகேன்ட்டிங்க, இல்லை கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் சரின்ட்டிங்க, கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 9ஆம் பாவம்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த 9ஆம் பாவங்கிறத குருங்கிறதுங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற புண்ணியத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பிரசன்ட் கர்மாவில் பண்ணுற புண்ணியங்களாகட்டும், இப்போ அன்னதானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அன்னதானம் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஹோமுக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஏதாவது துணி ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, இப்போ ஊனமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான கிட்ஸ் எதாவது வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது உங்களோட ப்ரெசன்ட் விஷயத்தில் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியங்கள். இந்த புண்ணியங்களை எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் மேபி இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த புண்ணியங்கள் வந்து குழந்தை ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, திருமணமாகி ஆல்ரெடி வாரிசு இருக்குன்னா, வாரிசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கர்மா என்னவோ அதுதான் குழந்தை ஜாதகத்தில் சொல்லும். உங்களோட கர்மா என்ன, உங்களோட அப்பா வகையில் பண்ண கர்மா என்ன, உங்களோட பாட்டன் வகையில் பண்ண கர்மா என்ன, உங்களோட கர்மா என்னங்கிறது குழந்தை ஜாதகத்தில் சொல்லிடும். நம்ம பண்ண நல்லது கெட்டதும் குழந்தை ஜாதகத்தில் வந்துருங்க. சரிங்களா?
ஸோ நம்ம பண்ண விஷயங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் எல்லாமே குழந்தை ஜாதகத்தில் வந்துடும். அந்த வகையில் உள்ள விஷயங்களும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதை திருத்திக்கலாம். ஏன்னா நம்ம தெரியாத விஷயங்கள் எது பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, தவறு. சரிங்களா? தப்புங்கிறத நம்ம தெரிஞ்சே பண்ணும்போது அதுக்குண்டான கர்மாக்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்க, நான் எல்லாமே பண்ணிட்டேன், தெரிஞ்சும் பண்ணேன், தெரியாமல் பண்ணேன், இனிமேல் என்ன பண்ண இது சரியாகும் அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு யார் மனசையும் புண்படுத்தாமல் உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் இருந்துக்கிட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கீழ் நிலையில் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக சொல்ல வேண்டாம், இன்டேரக்டாக ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்கள். இப்போ ஒரு செல்வத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, உனக்கு வந்து அது செட் ஆகும், நீ அங்கே போய் முயற்சி பண்ணு, அதை சொன்னால் போதும். நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறது அவசியம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னு உங்கள் மனசுக்கு தெரியும். சரி, வேலைக்கு தான் கஷ்டப்படுற, நீ அந்த இடத்துல கம்பெனி இருக்குது, நீ போய் பாரு. அவன் கர்மா நல்லா இருந்ததுன்னா அவன் வந்து அந்த கம்பெனியில் போய் கிடைக்கிற நேரம் அவன் வேலை கிடச்சி அந்த சம்பளத்தை வாங்கி அவன் குடும்பம் நல்லா இருந்தால் அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தானே கிடைக்குங்க. அதுதான் புண்ணியம் இல்லைங்களா? ஸோ அது வந்து எப்போ வேலை செய்யும் நமக்கு? இந்த கோச்சாரங்கிறது என்ன, இந்த இடத்துல தான் கோச்சாரம் வருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வருஷம் ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்கிறாருங்களா, ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாருங்களா. இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலா ஏதோ ஒரு இடத்துல லக்னத்தையோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையோ பாக்கியத்தையோ பார்க்கும்போது உங்கள் புத்திரர்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷம் அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யாதோ ஒரு ரூபத்தில் இல்லை ஒரு ஜோசியர் மூலயமா போகலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மூலியம் போகலாம். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்த நேரம் உங்களோட விதி மாறும். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடங்கிறது ஆன்மீகம் தான். சரிங்களா? ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. நம்ம வந்து இதுதான் இந்த கிரகம் இதைத்தான் பண்ணுங்கிறதுக்கு நம்ம எதுக்குங்க ஜோசி நம்ம பார்க்கணும்? ஒருத்தன் பிரச்சனையே நம்மக்கிட்ட வரான் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நல்லதை நம்ம பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. கர்மாங்கிறது நம்மளோட சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. அவனுக்கு கர்மா வந்து நல்லது இருக்குதோ கெட்டது இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட ஒருத்தர் வராருன்னா அவனுக்கு விதி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவனுக்கு வந்து ஒரு சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி விட்ருக்கு. அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட வராங்க. நம்ம வாலண்டரி யாரையும் நம்ம கூப்பிட்றதில்ல. யாருனே தெரியாத ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி நமக்கு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட வரும்போது அந்த கர்மா வந்து நம்மளால் தீர்க்கப்படணும் விதி இருந்தால் மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட வர முடியும். எத்தனையோ பேர் எதை சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு அந்த விதி இருந்தால் தான் அது நடக்கும். சரிங்களா? அப்படி வரும்போது அந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஏன்னா கோச்சார கிரகங்கள் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு இடத்துல. கோச்சார கிரகங்கள் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வேலை செய்யும். என்னதான் விதி கெட்டிருந்தாலும் அந்த மதிங்கிற ஒன்றை பார். மதிங்கிறது ஒரு 25% நம்மளை காப்பாற்றுங்க. விதிங்கிறது 70%, மதிங்கிறது வந்து 25%, கதிங்கிறது 5% தான். 5ங்கிறது தந்தை. சரிங்களா? சூரியனோட வேலை தான். அது 5% தான் காப்பாற்றும். அப்போ தந்தை மூலயமா பரிகாரங்கிறது வேலைக்கே ஆகாது. சரிங்களா? அப்போது கதியை தான் நம்ம பிடிக்கணும். அப்போ 25%ங்கிறது என்னென்னா மன ஆற்றலுக்கு உண்டான பரிகாரங்கள். அதுதான் பரிகாரம். நம்ம மனசாந்திக்கு பண்ணுறதா பரிகாரம். ஒரு சிலர் பண்ணுவாங்க பரிகாரங்கிறது தேவையில்லை, விதியை வந்து விதி என்னவோ அதுதானே பண்ணணும், பரிகாரம் எதுக்கு அப்படிங்கிறது. பரிகாரங்கிறது பல பேர்த்தோட வாழ்க்கையை நிறையவே மாற்றிருக்கு. ஏன் அப்படி இல்லைன்னா தெய்வங்களே தேவையில்லையே, நம்ம ஏன் தெய்வத்தை வழிபடணும், ஏன் கோயில் குளத்துக்கு போகணும், ஏன் வந்து சித்தர்கள் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து ஏன் அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் வர இடத்துல வந்து ஏன் கோயில்களை கட்டி வச்சுருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஸ்தலங்களை ஏன் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஆல்ரெடி அவங்களோட ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து டைம் அதிகங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை எழுதி வச்சு கிரகத்தோட அமைப்புகளை வச்சு இந்தந்த நேரத்தில் இது நடக்குதுன்னு சொல்லி அதைத்தான் ஜோதிட விதியை எழுதி வச்சாங்கன்னு வந்து இந்த ஜோதிட விதிங்கிறது உண்மைதான். அந்த விதிக்கு உண்டான பரிகாரத்தையும் அவங்க பார்த்துட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து இந்தந்த ஸ்தலத்தை வந்து நம்ம இந்தந்த நவபாசனங்களை வச்சு பண்ணும்போது இந்த கிரகத்தோட தாக்கம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் வாழ்க்கையில் வந்து மேன்மை அடையுமா அப்படிங்கிறதுக்காக தான் கோயில்கள் வந்து சித்தர்கள் வந்து உண்டு பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்க எழுதி வச்ச விஷயங்கள் வந்து முழுமையாக கிடைக்கல. அங்கங்கே வந்து இருக்கிறதுனால தான் பல குழப்பங்கள். ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு மறைச்சி வச்சுருக்கிறதுனால தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதனுக்கு வந்து ஒரு பரிகாரத்துக்கு நம்ம போகிறோம், திருவெண்காடு போகிறோம். சரிங்களா? எல்லாருக்குமே அந்த திருவெண்காடு போனால் அது வேலை செய்யாது. இப்போது புதனோட காரகத்துவத்தில் எந்த காரகத்துவத்தில் அங்கே போனால் அங்கே வேலை செய்யுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இதை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா ஜென்ரலாக எல்லாத்துக்குமே எல்லாமே ஒத்து போகாது. அப்போ அந்த புதனுக்கு உண்டான வழிபாட்டுக்கு இவன் போனான்னா இவனுக்கு வந்து இப்போ ஒரு கிரகம் வந்து பாசிட்டிவாக டியூன் பண்ணுறோம்னா அவனோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உண்டான கிரகம் வந்து நல்லா வலிமையாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா நம்ம பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு பொட்டாம் பொதுவாக நம்ம பாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு நம்ம அனுப்பிடக்கூடாதுங்க. எதுவாக இருந்தாலும் அவன் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் எந்த பரிகாரம் கொடுத்தாலும் அது வேலையே செய்யாதுங்க. ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுதான் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாதுங்க. நீங்கள் வேணால் பேருக்கு சொல்லலாம், நான் இந்த கோயிலுக்கு போன சாமி, அந்த கோயிலுக்கு போன சாமி, அங்கே போனேன் இங்கே போனேன், நான் தினம் விளக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்கோ அதை தீக்கணும். அதை விட்டுவிட்டு
எங்கே வேறு பிரச்சனையோ அதை தீக்காமல் விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு எதையோ பண்ணோம்னா அது என்ன எதிர்வினை தான், நமக்கு ஒரு சைடு எஃபெக்ட் தான் ஆகும். சைடு எஃபெக்டாக என்ன சாமி இந்த கோயிலுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா எங்கே பிரச்சனை இருக்கோ அதை தீக்காமல் அதுக்கு அடுத்த பிரச்சனையை தீர்த்தா எப்படி உங்களுக்கு வேலை செய்யுங்க? இப்போ ஒரு டாக்டர்கிட்டே போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்னப்பா உனக்கு காய்ச்சல் இருக்குதா, இல்லை சளி இருக்குதா, இல்லை ஏதாவது மலேரியா ஃபீவர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க, இது உனக்கு கேட்குதா. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் அதுதானங்க. இப்போது நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், டோலோ 650 இருக்குது, அதை எடுத்து நம்ம போடுவோம். கேட்கலங்கிற பட்சத்தில் தான் டாக்டருக்கு போவோம். அப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக என்ன இருக்குன்னு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் சரியாகுது ஆகலை, ஏன்னா அது சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க. அதுக்கு பிறகு வீரி அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பிளட் டெஸ்ட்டுங்கிற விஷயத்துக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது க்யூர் பண்ண முடியுமோ க்யூர் பண்ண முடியாதாங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவோங்க. சரிங்களா? இப்போ டாக்டருங்கிறது பார்த்திங்கன்னா மனுஷன் கிடையாது. நானும் ஒரு மனுஷன் தான், நீங்களும் ஒரு மனுஷன் தான். டாக்டருங்கிறது கடவுள். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குங்க. அவர் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். அப்போ நம்ம யாரை நம்பணுங்க? கடவுளை நம்புங்க. கடவுளை நீங்கள் நம்பினீங்கனாவே உங்களுக்கு கரெக்டான வழி யார் காட்டுறாங்களோ அவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, உங்கள் பிரச்சனையை தீரும். யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டாம், கடவுளை நம்புங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கடவுளை நினச்சிக்கிட்டு அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு வழி நோக்கி நீங்கள் போவீங்க. அதுக்கு தான் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்கிற காரணம் அதுதான். நீங்கள் எப்பேற்பட்ட திசையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மாரகமே வருது, ஆயுளுக்கே கண்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடு எடுத்தீங்க. ஏன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுவீங்க. ஏன்னா நம்ம ஒரு நிர்கதையாக போய் நிற்கிறோம். அப்பா எனக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை தான், நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன். நீ எனக்கு என் குடும்பம் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என்னால் விட்டுட்டு போக முடியாது, நீ தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லி அவர் மனம் முருகி போய் ஒரு கடவுளை வேண்டினார்னா அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பாக கடவுளுக்கு உண்டு. மனுஷனுக்கு கிடையாதுங்க, கடவுளுக்கு உண்டு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்களே அறியாமல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த உங்களோட விதி ஆயிலே முடியக்கூடிய காலம் வந்தால் கூட அந்த ஆயுள் கண்டத்திலேருந்து நீங்கள் மீண்டும் உங்களுக்கு திருப்பி ஒரு 30 வருஷம் 40 வருஷம், அதாவது தீர்க்காயில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கடவுள் ஒன்று பண்ணி கொடுப்பார். அதுக்கு தான் நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்ணி. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது, நான் கதைகளை சொல்லணும்னு இல்லை, நிறைய கதைகள் இருக்குது. நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது. ஒரு சிவனோட சிவன் வழிபாடு நம்மளை எப்படி காப்பாற்றுங்கிற விஷயங்கள்லாம் அந்த சிவ பக்தர்களுக்கு தெரியும், சிவன் அடியார்களுக்கு தெரியும். ஏன்னா சிவனோட சக்தி என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம பேசுகிறது தப்பு இல்லைங்க. நம்மளோட இந்து சமயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். மற்ற மதங்கள்லேயும் இருக்குங்க, அதை இல்லையும் நம்ம சொல்ல வரல. எல்லா மதங்கள்லேயும் எல்லாத்துக்கும் உண்டான வழிபாடு முறைகள் இருக்கா இல்லைங்களா? இப்போ கிறிஸ்டியனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேண்டில் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுறோம், அக்னி தத்துவத்தை நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஊதுபத்தி படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ காட்டு தத்துவம் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ நம்மளோட கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். பிரபஞ்சத்தை பார்த்து கை நீட்டுறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறாங்க, ஒரு ஆத்மா கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம சித்தர் வழிபாடு பண்ணுறோம்னா அவங்களும் சமாதி வழிபாடு தான் பண்ணுறாங்க முஸ்லீம்ஸில். ஏன்னா அவங்க குருவாக இருந்தவங்கள அவங்க உண்டான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அவங்கள ஒரு தெய்வமாக நினச்சி அவங்களக்கிட்ட வேண்டும் போது அவர் ஒரு மீடியேட்டராக இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சக்தியை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு அவர் நல்லது பண்ணுறாரு. அப்போ எந்த மதத்தை எடுத்தாலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இல்லாமல் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அப்ராடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிறிஸ்டியானிட்டி அங்கே இருக்குங்க. அப்போ எல்லாமே ஒரு பிரபஞ்சத்தை நம்பிக்கை இருக்கும்போது அப்போ பஞ்சபோத தத்துவங்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த திசா புத்தியாக இருந்தாலும் கூட, எப்பேற்பட்ட திசா புத்தியாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு இறைவன்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அங்கே அடைஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த கர்மா தீருமா தீராதா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது அவன் தான், நம்ம கிடையாது. சரிங்களா? அவர் உங்களை காப்பாற்ற நினச்சிட்டார், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். ஓகேங்களா? இப்போ நான் திசா புத்தியில் என்னென்ன விஷயங்கள்ங்கிறது நான் ஒரு 50% தான் சொல்லியிருக்கேன். இப்போது அந்த 6ஆம் பாவம் 9ஆம் பாவம் நான் சொல்லிட்டேன். இந்த 6ஆம் பாவம் 9 பாவத்துக்கு உண்டான அதிபதி எப்படி செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 கூடிய அதிபதி எங்கே இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துக்கு 5ல் இருக்காரா 9ல் இருக்காரா இல்லை 12ல் இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்க. இப்போ அந்த வாங்கின சாரநாதன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு 6 கூடியவனாக இருக்கார். அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடமில் இருக்காருன்னு வச்சுங்க. மிருகசீரிடம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? செவ்வாயோட நட்சத்திரங்களா? உங்களுக்கு லக்னத்துக்கு 5 கூடையவனாக வராரு, 10 கூடையவனாக வராரு. சரிங்களா? அப்போ லக்னத்துக்கு நட்புக்கு உண்டான வேலையை தான் அவர் இருக்கார். ஓகே. அந்த இடத்த அதிபதி இருக்காரு பார்த்தீங்களா? அந்த இடத்த அதிபதி யார்? புதன். அந்த புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ புதன் பார்த்தீங்கன்னா அருள் அணி பொருள் அணின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா அருள் அணியில் வருவார். இப்போ ஒரு பொருள் அணியில் வந்துடுறாரா? வந்துருச்சா ட்விஸ்ட்டு? ஐயோ இவர் சந்திரனுக்கு அந்த ஆப்போசிட்டில் வராருங்க, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த புதன் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் உங்களோட, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அருள் அணியில் இருந்துட்டாரு அப்படின்னா, ஒருவேளை அருள் அணிக்கு உண்டான கிரகம் அந்த கிரகத்தை பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திசையில் பிரச்சனை வந்தாலும் வரும், வராமலாம் இருக்காது, வந்தாலும் உங்களை காப்பாற்றி விட்ருவார்.
சரிங்களா. அடிப்பார், ஒரு 10 அடி இருக்கிற இடத்துல ஒரு அடி அடித்து காப்பாற்றி விட்ருவார். ஒரு சிலர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் சூசைட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த அமைப்பை வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க. இந்த காலத்தில் கலியுகத்தில் கடன் வாங்காமல் பொழப்பே ஓட்ட முடியாது, சரிங்களா. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அப்படின்லாம் கிடையாது, 10,000 20,000 அப்படிங்கும்போது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம மாத சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. இப்போ பிஸ்னஸ்ன்னு பண்ணுறது பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியாதுங்க. அது இந்த காலத்தில் முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சு வரதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் கிடையாது. ஒருத்தன் நல்லா இருக்கும்னு தூக்கி விட்ட காலம் அப்போ இருந்ததுங்க. ஆனால் இப்போ கிடையாது. எங்கே அவன் நல்லா இருக்கானே, எங்கடா நேற்று இப்படி இருந்தால் இன்றைக்கி எனக்கு கார் வாங்கிட்டானே, அவனை விடக்கூடாது, அவனை ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல இந்த காலத்தில் வந்து பிஸ்னஸ்ன்னு பண்ணுறோம்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் ஸ்டடியாக இருந்தால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அடுத்தது என்ன ஒரே இப்போ வேலைக்குன்னு போனால் அடுத்து வேலைக்கு தான் போகணும். இப்போ வேலைக்குன்னு போனால் வேலையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சம்பளம் வாங்கிட முடியுமா என்ன? அதில் எத்தனை பேர்த்த சமாளிக்கணும்? நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், நம்ம கீழே 3 பேர் இருப்பார், அவரை சுற்றி ஒரு 3 பேர் இருப்பார். இவங்களாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இவனை எப்படி அடிக்கிறது, நம்ம எப்படி மேலே வருது, இத்தனையும் நீங்கள் தாண்டி அந்த சம்பளத்தை வாங்கும்போது போதும் ஆயிரும். இப்போ மாதம் கண்டா வாங்குற சம்பளத்துக்கு மேலே செலவு அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இஎம்ஐன்னு ஒன்று போட்டுறான். இப்போ தான் கொடுக்குறான கிரெடிட் கார்டு பேங்க்கில், இந்தாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சுங்கன்னு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றான். அப்போ நம்ம என்ன பண்ண, நம்மளும் ஸ்வைப் பண்ணுறோம், வாங்குறது கடனை கட்டுறது, வாங்குறது கடனை கட்டுறது, ஆக மொத்தம் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா 10,000 கடன் உங்கள் பேரில் இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த கடனை கட்ட முடியாது. அப்போது கடனுங்கிற ஒரு விஷயம் எல்லா மனுஷனோட வாழ்க்கையில் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆகிடுச்சுங்க. இப்போ கடன் வாங்குறது, கடன் வாங்கலைன்னா பிழைக்க முடியாது. ஏன்னா இப்போ சொந்தக்காரெலாம் கொடுக்குற மாதிரி யாரும் இல்லைங்க. அந்த காலத்தில் கொடுத்தாங்க, ஒருத்தர் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க, அந்த விஷயம்லாம் இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு தான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிறேன் நம்ம. ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலர் இருக்காங்க, அதில் ரொம்ப கம்மி. 10ல் ஒரு 5 பேர் சொல்லலாம், இல்லை 4 பேர் சொல்லலாம், அவ்வளோதாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வருவதற்குலாம் ஆள் கிடையாது. அப்போ ஒரே ஆப்ஷன் வந்து பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டு, அதை கொடுத்து தான் அந்த ஆண்டவர் வாங்கி வச்சுக்கிறது, கையில் வாங்கிக்கிறோம், பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதையும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஃபினான்ஷியலுங்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையில் நம்ம பெருசாக சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து இப்போல்லாம் ஃபுல்லாக ஸ்மார்ட் மீடியா எல்லாமே வந்துருச்சுங்க. ஃபுல்லாக சோசியல் மீடியா வந்துருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கேஸ் அடுப்பு இல்லாத வீடு இருக்குதுங்களா? கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இருக்குங்களா? கிடையாது. வாஷிங் மிஷின் இல்லாத வீடு இருக்குங்களா? கிடையாது. அதுவும் போக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், வேலை பழுவில் என்ன பண்ணிட்டோம், இப்போ ரெடிமேட் எல்லாமே ரெடிமேட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். தோசை மாவா வாங்கிக்கிறோம், சப்பாத்தி மாவு வெளியே வாங்கிக்கிறோம், எல்லாமே ரெடிமேடாக வரதை வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் நம்மளுக்கு பணம் தங்கலைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தை தான் எடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஜாதகத்தில் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய பாவம் வந்து 2ஆம் பாவம், சரிங்களா. நமக்கு திசை எந்த திசை நடந்தாலும் சரிங்க, நம்மளோட 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம். அதுதான் அந்த தனஸ்தானத்தை வந்து நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா எந்த தசை வந்தாலும் சரி நம்ம தனம்ங்கிறது வந்து நமக்கு சம்பாதிக்கிற காசு நமக்கு வந்து ஏன்னா மிச்சமாகுதோ இல்லையா, கடன் இல்லாமல் இருந்தால் போதும். அதுதான் இப்போ இருக்கிற மக்கள் எதிர்பார்க்குறது. அப்போ அந்த காசு மிச்சமாகணும், விரைய செலவு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம 2ஆம் பாவத்தை நம்ம பலப்படுத்திட்டு தான் இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்தணும். ஏன்னா 5ஆம் பாவத்தை நம்ம பலப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு உடல்நிலையே சரியில்லாமல் வருது, அது ஒரு பெரிய ஒரு டிசீஸாக வருதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆரம்ப நிலையிலே அந்த நோயை வந்து அகற்றக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவம் நீங்கள் அதிபதி வழிபாடு பண்ணலாம், இல்லை அதுக்குண்டான கிரகத்துக்குண்டான பரிகாரங்கள் பண்ணலாம், இல்லை உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கலாம். இப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு சிக்கல் இருக்குது. இது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னாலே ஒரு வார்த்தை, இந்த பெண் சாபங்கிற விஷயங்கள் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அது இருந்ததுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும். என்னங்க நல்லா தான் இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரே சண்டையாக இருக்குதுங்க, அங்கே போயிட்டு வந்தாவே ஒன்றும் சரியில்லைங்க அப்படிங்கும்போது சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்குதுனாவே அப்போ அவங்களோட கர்மாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அது பெண் சாபமாக இருக்குது, அது என்ன சாபமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை போய் கும்பிட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகும். அப்போது இது என்ன பண்ணோம்னா நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணுங்க. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ண முடியும், டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்டாகணும், சரிங்களா. ஹாஸ்பிட்டல் நீங்கள் பெட்டில் ஒரு 48 நாள் இருக்கணும்னா நம்ம இருந்ததாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க. எப்பேற்பட்டவனோ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துக்கணுங்க. நோய் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா முடியாது. அதை தான் திசா கான்செப்ட்லேயும் சொல்கிறேன். ஒரு திசை நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்குதா, இல்லை இந்த திசை நல்லா இருக்கா, இந்த திசையை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணால் எப்படி நல்லா இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே என்ன பண்ணணும். இப்போது ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ராகு திசையில் நம்ம மாட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது லாங் டைம் பீரியடு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திசையில் இருக்கோம்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது சில ரெமடிஸ் பண்ணலாம். அது என்னென்னா நோய்க்கு மருந்து தாங்க, நோயை வந்து க்யூர் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டிசீஸ் ஆகட்டும் அந்த பிரச்சனைக்குள்ளார நம்ம வந்துட்டோம்.
நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும்னா நம்மளை அந்த இடத்துல வந்து சுகமான, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல இருக்கும்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை சேவ் பண்ணணும் ஒழிஞ்சு வேறு பிரச்சனையை அந்த திசை வந்து நிவர்த்தி பண்ண கொடுக்காது. ஏன்னா நம்மளோட கர்மம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பிரச்சனை உள்ள பஸ்ஸில் ஏறிட்டோம்னா அந்த பிரச்சனை உள்ள பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் என்ன எண்டு என்னங்கிற விஷயம் ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று பஸ் நிற்கணும். பஸ் நிற்குமா, திசை நிற்குமா, நிற்காது. திசைங்கிறது சந்திரன் ஓடிட்டே தான் இருப்பார். அப்போது நம்மளை வந்து அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த ரெமடிஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கணபதி வழிபாடு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கணபதியை நம்ம வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணினாதான் அதிலேருந்து மீண்டு வர முடியும். விட்டீங்க அப்படின்னா திருப்பியும் பழையபடி பிரச்சனை இருக்கும். இதுவே ஒரு தசைக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த தசை எனக்கு பிரச்சனை தான் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய திசையிலேயே அந்த திசைக்கு உண்டான பரிகாரங்களாகட்டும், நம்மளோட கர்மா ஆகட்டும், நம்மளோட லக்னம் ஆகட்டும், இந்த 3க்கு உண்டான பரிகாரங்களை பண்ணி தெய்வ வழிபாடை நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போகக்கூடிய வண்டியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஒரு சேஃப்கார்டு என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடும். அது சேஃப்கார்டுங்கிறது என்னென்னா கடவுளோட அனுகிரகம். சரிங்களா, நான் வரும்போதே வந்துட்டேன், இவன் என்னோட ஆள், நீ அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒருத்தர் நிற்பார். அது கடவுள். சரிங்களா, மனுஷன் கிடையாது, கடவுளுங்க. இங்கே பாரு, இவன் ஏழை என் மேலே நீ அவன் எப்படி இவனை வந்து நீ இது டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு பாதுகாப்புக்கு ஒருத்தர் நிற்கிற மாதிரி நம்மளை வழிகாட்டுறாது. நம்மளோட முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை கடவுளாக இருக்கலாம், இல்லை வந்து எது வேணாலும் இருக்கலாம், இல்லை குருவாக கூட இருக்கலாம். குருங்கிறதுனா உங்களை வழிகாட்டுறவர். ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அந்த திசையை வந்து கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போயிடுவாருங்க. இதை நம்ம ஒரு சிலர் நமக்கு அந்த கர்மா விடாதனால என்னென்னா அந்த பிரச்சனை உள்ள திசாபத்தில் நம்ம மாற்றுறதுனால தான் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் மனுஷனுக்கு வந்து ஒரு விரக்தி வருது, வெறுப்பு வருது. என்னடா வாழ்க்கைன்னு வெறுப்பு வருது. நம்ம நல்லதை பண்ணாலும் சரி நமக்கு இதுதான் வருது அப்படிங்கும்போது நம்ம வெறுப்பு பட்டாலும் வந்து ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாவத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து எதுவுமே கிடையாதுங்க. தினம் நீங்கள் ஒரு வழிபாடு தான் பண்ணுறீங்க. வழிபாடுங்கிறது எதுங்க, மன திருப்தி தான். வழிபாடுங்கிறது பஞ்சபூதத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. தெய்வம் எது வேணாலும் இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நம்மளோட மனசை பலப்படுத்திக்கிறோம். இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு சக்தி வந்து நமக்கு வந்துடும். இதுதான் பரிகாரம். சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. இது ஓப்பனாக சொல்லியாச்சு. அந்த ஆற்றல் வந்து உங்கள் மனசை தெளிவுபடுத்தும். சிக்கலில் போய் மேற்கொண்டு மாட்டாமல் உங்களை பண்ணும். ஆல்ரெடி உள்ள பிரச்சனையை படிப்படியாக குறைக்கிறதுக்கு உண்டான புத்தியை கொடுக்கும், அதுக்குண்டான வருமானத்தை கொடுக்கும். இதுதான் வந்து திசை வந்து பண்ணுங்க. நம்ம கும்பிடுற அதிதேவதைகள் வந்து பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு திசையும் கெட்ட திசையும் கிடையாது, எந்த ஒரு திசையும் நல்ல திசையும் கிடையாது. எல்லா திசையிலும் எல்லாமே நடக்கும். ஏன்னா புத்திநாதன் மாறிட்டே இருக்கார். ஆனால் ராஜா வந்து திசை தான். சரிங்களா, மந்திரி தான் புத்தி. அந்த மந்திரிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணுவார்னு ஒழிஞ்சு ராஜாவோட பர்மிஷன் இல்லாமல் மந்திரி ஒன்றும் ஆட முடியாதுங்க. சரிங்களா, மந்திரி கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா, ராஜா கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா, மந்திரிங்கிறது வந்து நமக்கு கீழே உள்ளவர். நம்ம என்ன பண்ணணும், மந்திரியை வந்து எதையும் மந்திரி வந்து என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு மேலே உள்ளவரை வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டோம்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நடக்கக்கூடிய திசாநாதன் நம்ம வந்து வலுப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா புத்திநாதன் எப்படி வந்தாலும் சரி நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா திசையை வந்து நம்ம வலுப்படுத்திக்கணும். அப்போ திசையை வலுப்படுத்தணும் அப்படின்னா திசையோட காரகத்துவம் என்ன, காரகத்துவத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, தெய்வத்துக்கு உண்டான வழிபாடுகள் என்ன, அந்த வழிபாட்டு முறைகள் என்ன, நீர் தத்துவமா, அக்னி தத்துவமா, இல்லை காற்று தத்துவமோ, அதை பார்த்துட்டு அதுக்குண்டான பஞ்சபூத ஸ்தலத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான தெய்வங்களை அதிதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம். பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். தீரதுங்கிறது பிரச்சனையை தவிர்த்தா தான் தீர்க்க முடியும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அடுத்த பிரச்சனை வராமல் தவிர்த்தா தானே இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும். அப்போது நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, என்னங்க இங்கே போனால் அந்த பிரச்சனை, அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையை வராமல் தடுத்தாவே போதுமே. ஆல்ரெடி இருக்க பிரச்சனையை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி வந்து நடந்துருச்சு. புதுசாக வர பிரச்சனையை தட்டி விட்டோம்னா கூட இருக்கிற பிரச்சனையை நம்ம படிப்படியாக சால்வ் பண்ணி வந்துடலாம். ஸோ அந்த வழிபாடுகளை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும். அது வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறதுனா அந்த திசா பீரியட் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடுத்த திசை வருது அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்குள்ளாரையே அடுத்த திசாநாதர் எப்படி இருக்காரோ அந்த திசைக்கு உண்டான பரிகாரத்தை இந்த திசையிலே பண்ணுங்கள். இந்த திசையிலே நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திசைக்கு உண்டான பாவகாரத்துவங்கள் வந்து உங்களுக்கு, அதாவது பாவகாரத்துவங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து தகர்த்தப்பட்டு புண்ணிய காரத்துவம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா எல்லா பாவத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது, எல்லா பாவத்துக்குமே அது இருக்குது. அப்போ அந்த பாவகாரத்துவத்தை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, புண்ணிய காரத்துவம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்குண்டான புண்ணியத்துக்கு உண்டான வேலைகள் என்ன ஆகட்டும், தான தர்மங்களாகட்டும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். இதுக்கு மேலே வந்து நம்மளோட குடும்பம், நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜாதகம் தான் மனைவி, நம்ம ஜாதகம் தான் குழந்தைங்க, நம்மளோட கர்மா என்னவோ அதுதான் அங்கே சொல்லும். நீங்கள் வந்து இப்போ சொல்லுவாங்க பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்தா போதும், பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்தா கர்மா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவரை காப்பாற்றோம்னா அவர் ஜாதகத்தை பார்த்தா தான் கர்மாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அவர் ஜாதகத்தில் தான் இருக்கும்.
பிள்ளைங்க ஜாதகத்தில் கஷ்டத்தை கூட்டி கொடுக்குறதோ குறைச்சி கொடுக்குறதோ தான் பண்ணுங்க. ஜாதக விதிங்கிறது அவர் தான். ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணாதான் ஜாதகரை காப்பாற்ற முடியுங்க. பையன் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கா யோகம் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க பையன் ஜாதகத்தை கொடுத்துட்டுங்க எப்படிங்க அவருக்கு ஏதோ பண்ண முடியுமான்னு. ஏங்க விதி கர்மா சொல்லிடுச்சு. அவரோட ஜாதகம் என்ன, அவரோட அமைப்புகள் என்ன, அந்த கிரகத்தோட வலி என்னங்கிறது அவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா தான் ஒரு நோய் பிரச்சனையில் இருக்காருங்க. அந்த நோய் பிரச்சனையே இருந்தாலும் கூட அவரோட ஜாதகத்தில் உள்ள கிரகத்தையோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுஸ்தானம் எப்படி இருக்குது, அவரோட லக்னம் எப்படி இருக்குது, இந்த தசாநாதன் எப்படி இருக்கார், இந்த தசாநாதன் எதனால் இந்த வேலையை அவருக்கு கெடுதல் பண்ணுறாரு, இந்த கெடுதல் எதனால் வந்துச்சு, இது என்ன கர்மானால் வந்தது, இது என்ன கர்மா பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவுக்கு உண்டான பரிகாரங்களை அந்த ஜாதகர் பண்ணும்போது தான் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். சரிங்களா? அப்போது குழந்தை ஜாதகங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கர்மா, அப்பா அம்மாவோட கர்மா, உங்கள் பாட்டன் பாட்டியோட கர்மா தான் குழந்தைங்க ஜாதகம் சொல்லணும். ஆனால் அந்த கர்மா உள்ள அந்த குழந்தை ஜாதகம் உங்களை காப்பாற்ற மாதிரி இருக்குதா இல்லை உங்களை அழிக்கிற மாதிரி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின். அதுக்கு தான் குழந்தைங்க ஜாதகம். ஏன்னா அவனோட ஜாதகம் அந்த குழந்தைக்கு பேசும், உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும். சரிங்களா? மனைவி ஜாதகங்கிறது சப்போர்ட். மனைவி ஜாதகம் என்ன, அவங்களுக்கு அந்த ஜாதகம் அதாவது மாங்கல்ய பலம் நல்லா இருக்கா, மாங்கல்ய பலம் நல்லா இருக்குன்னா மனைவியை வச்சு தான் பரிகாரம் பண்ணணும். எப்படி பண்ணணும், மனைவி ஒரு சில வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா கணவனுக்கு ஆயுள் கூடும். எதுக்கு மனைவி இப்போ எதுக்கு பெண்களை நம்ம கழுத்தில் மஞ்சள் கயிறு போட சொல்கிறோம்னா காரணம் இதுதான். அந்த குருவோட காரகத்துவம். ஏன்னா குரு தான் காப்பாற்றக்கூடியக்கிறவங்க. இப்போது குரு என்ன பண்ணுவாருங்க, சூரியனுக்கிட்ட ஒளியை வாங்குறாரு, அந்த ஒளியை வாங்கி நமக்கு என்ன பண்ணுறாரு, பல மடங்காக கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தான். ஏன்னா குரு சுபத்துவமான கிரகம். அப்போ அந்த குரு நினச்சி எதை வேணாலும் பண்ணுவார். சரிங்களா? அதனால தான் அந்த பெண்களுக்கு கழுத்தில் மஞ்சள் கயிறு போடுங்க, கழுத்தில் மஞ்சள் பூசி குளிங்க, கழுத்தில் மஞ்சள் போடுங்க, மார்பில் மஞ்சள் பூசுங்க, முகத்தில் மஞ்சள் பூசுங்கன்னு சொன்னது காரணம். அதான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே முட்டாள்கள் கிடையாது. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஆனால் நம்ம தான் காலங்கள் மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டோம். பட் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் ஒரு காரணங்கள் இருக்குது. ஸோ முன்னோர்கள் விஷயங்கள் என்னவோ அதை எடுத்துக்குங்க, இறை நம்பிக்கைகள் என்னவோ அதை எடுத்துக்குங்க, தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். மனிதனை நம்ப வேண்டாம், தெய்வத்தை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு உண்டான நிவர்த்திகள் கண்டிப்பாக இறைவன் மூலியமாக கிடைக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை. ஏன்னா எல்லோரும் பிரச்சனையில் தான் இருக்கும். நம்ம பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்க வர போகிறதில்ல. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னவோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணால் நிச்சயமாக எல்லா திசைகளும் யோக திசைகள் தான். நடக்கக்கூடிய எல்லா புத்திகளும் பார்த்திங்கன்னா யோக புத்திகளாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் அதாவது என்னோடய நண்பர் சரவணனுக்கு பார்த்திங்கன்னா நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ பிரபஞ்சம் மூலிமா இன்றைக்கி இவர் மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ என் மூலிமா ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு அறிவை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இறைவனுக்கும் நன்றி, அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றி, ஸோ நண்பர் சரவணனுக்கும் நன்றி. என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. என்னோடய பேர் பார்த்திங்கன்னா வினோத்குமாருங்க. நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மகம் ஜோதிட பீடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸ் நம்ம திருச்செங்கோட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9087336864. இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9385336892. ஸோ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபோன் ஒரு சில டைமில் என்னால் பிக் பண்ண முடியாது, ஒரு சில பிஸி ஷெட்யூல் இருக்கிறனால நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதுக்கு உண்டான ரெமடிஸ் ஆகட்டும், அதுக்கு உண்டான விஷயங்களை உங்களுக்கு என்ன பண்ணால் என்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்கிற ஒரு கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. நண்பர் வினோத்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அற்புதமாக பேசிட்டீங்க. அதாவது நடப்பு திசை ரொம்பவுமே நம்மளை நல்லா வச்சுக்கிறது, கஷ்டம் கொடுக்குறதும் வேறு யாருமே கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் காரணம். நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் காரணம். இதில் முன்னாடி ஜென்ம கர்மா அது இது எல்லாம் இருக்கட்டும், அதை காப்பாற்றுறது யார், உதவி பண்ணுறது யார், கஷ்டம் கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னால், அதாவதுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கும் ஒருத்தர் வேணும், தலையில் கொட்டி நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும் ஒருத்தர் வேணும். அது யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லைங்களா? அப்படி வர்றவங்க தான் திசாநாதர். அந்த திசாநாதருங்கிறவர் உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், ஒரு கார் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் ஓனரு, கார் வாங்கிட்டீங்க, ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா பகலெல்லாம் ஓட்டிகிட்டு போவீங்க, நைட்டானால் கண்ணை சொக்கும். ஒரு நாள் கண்ணை முடிச்சு கார் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அடுத்த நாள் கண்ணை சொக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னால் ஓட்ட முடியல, இன்னொருத்தரை கூப்பிட்டு ஓட்ட வைங்க, இந்தாங்க நீங்கள் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, வாங்க ஓட்டுங்க
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்களேன். அந்த மாதிரி கார் முதல்ல ஓட்ட ஆரம்பிக்கிறது அந்த திசாநாதர். இன்னொருத்தர் வந்து கொஞ்ச நேரம் ஓட்டுவார், அவர் வந்து புத்திநாதர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய சொல்லியிருப்போம், அதை இந்த இடத்துல சொல்கிறேங்க. இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் பின்னாடி தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஓனர், ஓட்டுறவர் டிரைவர், ஆக்டிங் டிரைவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து புத்திநாதன், இவர் திசநாதன். இவங்க பாருங்கள், திசநாதனுக்கு புத்திநாதன் நண்பனாக இருந்தால் அந்த பயணம் இனிமையாக இருக்கும். போக போக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு ஆனந்தமாக இருக்கும். இங்கே எதிரி வந்து உட்காந்துட்றான். உங்களுக்கு யார் ஆவாதோ அவன் தான் உங்களை வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகணும். ஒரு நம்ம திருப்பூர்லேருந்து மெட்ராஸ் போகிற தூரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ்வளோ தூரம் பயணம் பண்ணணுன்னா உங்களுக்கு பிடிக்காதவன் ஆகாதவன் வண்டி ஓட்டும்போது அவன் பின்னாடி உட்காந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த பக்கம் திரும்பினா கொஞ்சம் நிப்பாடுறா சுச்சு போகணும் அப்படின்னாலும் பெசாம இரு, அங்கே போய் நிப்பாடு இங்கே போய் நிப்பாடுற டென்ஷன் படுத்துவான். தண்ணி குடிக்கணுண்டா கொஞ்சம் விக்கல் எடுக்குதுடா, இரு அந்த இடத்துல கடை இருக்கான்னு பார்க்குறேன்பா. டீ சாப்பிட்றாண்டா கொஞ்சம் தூக்கம் வருதுடா, விடமாட்டான். இதே நண்பனாக இருந்தால் அப்படியே நண்பா இரு, உடனே டக்குன்னு நிப்பாட்டிடுவான். அந்த வித்தியாசம் தாங்க. ஒவ்வொரு வரக்கூடிய புத்திநாதனும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கான், திசைநாதன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கான். எந்த ஒரு கிரகம் உங்கள் உடம்பை இப்போ இயக்கிட்டு இருக்கோ அந்த கிரகத்தை எப்படியெல்லாம் பிரீத்தி பரிகாரம் பண்ணணும். நன்மைப்படுத்துறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே, கஷ்டம் கொடுக்குறதுக்கு வந்துட்டாங்கன்னா சார் சொன்ன மாதிரி வழிபாடுகள், பரிகார முறைகள், ஒவ்வொரு பாவ அதிபதிகள் எந்த அளவுக்கு இருக்காங்க, வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். நண்பர் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கும் மேலேயே அவர் தெரியுங்க. ஜோதிடத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறேங்க, ஒரு அலாதி காதல். ஒருத்தர் ஏன் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் ஏன் கஷ்டப்படுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆயிலிய நட்சத்திரத்தில் 2 பேர், அதுவும் கரெக்டாக 2ஆம் பாதத்திலே பிறந்திருக்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் வேறு, சந்திரன் மட்டும் 2ஆம் பாதத்திலே இருக்காங்க. 2 ஜாதகம் வருது, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ஒருத்தர் நல்லா இருக்கான். அப்போ 2 பேர் நாங்கள் பேசுகிறோம், இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இது, இவன் கெட்டு போகிறதுக்கு காரணம் இது, இவன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுன்னு. அப்போ நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறது சார் வந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா, சார் இவன் இதனால தான் சார் கெட்டு போயிருக்கான், சார் இவன் இதனால தான் சார் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லக்கூடிய மனிதர் நண்பர். அந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மேலே ரொம்ப காதல்னு வச்சுக்கோங்களேன். இவர் இந்த மேலே ரொம்ப காதல் வச்சதுனால அவர் கல்யாணம் இன்னும் லேட் ஆகிட்டே இருக்குது. தங்கச்சி அப்படின்னு அந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே இருக்குது. ஃபேமிலி மேலேயும் ரொம்ப அக்கறை. சரிங்களா? உண்மையிலே இவங்களை கட்டிக்கு போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஒர்க்கில் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்சியராக இருப்பார். ஏனுங்க, போன கருத்தரங்கத்துக்கு அவரால் வர முடியல. போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேர் என்னமோ பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு 6 பேர் தான் வந்திருந்தோம். எல்லாத்துக்குமே கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து சரியாகி த்ரோட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இவராலையும் பேச முடியல. போன தடவை பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடியும் போது வரைக்கும் நமக்கு நல்லா இருந்தது, கடைசி ஆகும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் 20 நாளைக்கு சத்தமே வரல, ஓ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆனது. இந்த தடவை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியல. நம்ம ஜோதிட சகோதரிகள் நிறைய பேர் வந்து நிறைய அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் சாரு ஜோதிட அருவி மாதிரி சொல்லிட்டார். கட்ட 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 பஞ்சதந்திரம் படத்தில் எப்படிங்க நான் ஸ்டாப் காமெடி இருக்கிற மாதிரி இதில் வந்து ஜோதிடத்தோட தகவலை வந்து வரிசையாக கொடுத்து இதை கவனிக்கிறதுக்குள்ளே அடுத்து, அதை கவனிக்கிறதுக்குள்ளே அடுத்து, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து கருத்தரங்கத்தில் வந்து சிறப்பாக அடுத்தடுத்து கருத்துக்கள் கொடுங்க. ரொம்ப நன்றி. சரிங்களா? வாழ்க வளமுடன்.